வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நொங்கு வாங்கினா வீட்டில் அப்படியே கிடக்குங்க. என்ன தான் தோலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து கொடுத்தாலும் சில குழந்தைங்களுக்கெல்லாம் இது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு கூட மீதி இருக்காது, எல்லாம் காலி ஆயிரும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம க்ளீன் பண்ண நொங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். சில நொங்குங்க முத்தி போன மாதிரி இருக்கும், அது கூட எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப மைல்டாக ஸ்வீட் இருந்தால் போதும். இப்போ அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு கஞ்சி மாதிரி அல்லது பாயசம் மாதிரி இருக்குது. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் நான் ஒரு 1/4 லிட்டருக்கு மேலேயே இருக்குங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் அடிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக பால் காய்ச்சி ஆற வச்சதாக தான் இருக்கணும். இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸியும் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். இன்னொரு தடவை கூட தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விடலாம். பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாவு பக்குவத்தில் இருக்குது, அல்லது பாயசம் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கூட தண்ணியாட்டம் வேணும்னாக்க இன்னும் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஊற வச்ச சியா சீட்ஸை சேர்க்குறேன். அதே மாதிரி ஊற வச்ச பாதாம் பிசின் அதையும் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்ட இதில் பாதாம், முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சொல்லுங்கள், இதுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு. இது நொங்கு பாயசம்னு சொல்லலாமா, அல்லது நொங்கு ஜூஸ்னு சொல்லலாமா, அல்லது நொங்கு மில்க் ஷேக்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணலாம், அல்லது டம்ளரில் ஊற்றி கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னாக்க நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சுங்க. அதுக்காகவும் இந்த ஜூஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். எல்லாமே உங்களால் தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.